ശ്രീഗുരുഭ്യോ നമഃ. ശ്രുതിസ്മൃതിപുരാണാനാം ആലയം കരുണാലയം നമാമി ഭഗവത്പാദശങ്കരം ലോകശങ്കരം. ஸ்ரீ ஞானாம்பிகா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஃபார் வேதிக் லிவிங்கிலிருந்து சௌந்தரலகரியோட கிளாஸ் ஆரம்பிக்க போகிறது. ஆதிசங்கர பகவத்பாதால் எழுதின ഗ്രന്ഥംதான் സൗന്ദര്യലഹരി. ആദ്യത്തെ 41 ശ്ലോകத்துக்கு ആനന്ദലഹരി அப்படின்னும் சொல்லுவா. அந்த 41 ஸ்லோகம் பரமேஸ்வரனிலிருந்து அவருக்கு நேரில் கிடச்சது அப்படின்னு ஒரு விசுவாசம் உண்டு. அந்த சௌந்தர்யலகரியில் அந்த அம்பாளோட சௌந்தரியத்தை தான் அவர் வர்ணனை பண்ணியிருக்கார். அம்பாளோட சௌந்தரியத்தையே வர்ணனை பண்ணி அலௌகீகமான அந்த வர்ணனை வழியே மனசை ஏகாகிரதப்படுத்தி அந்த அம்பாளிலே ஐக்கியமாகறதுக்கு முடியும் அப்படிங்கிற ரீதியில் தான் இந்த சௌந்தர்யலகரியை சங்கராச்சாரியர் ரசிச்சிருக்கார். அந்த நிர்குண பிரம்மத்துக்கு சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிறதான ஆக்கிரகம் வந்தது. சோ காமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏதி அப்படின்னு அது ஆக்கிரகம் வந்தோன்னா சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிற ஆக்கிரகம் வந்தோன்னா அது தபஸ் பண்ணிது. அது வழி ஞானம் கிடச்சது, சிருஷ்டி பண்ணிது. அதனால தான் அந்த ஆக்கிரகம் வந்ததான அந்த பிரம்மத்தை அந்த சாக்தேய வழியில் நம்ம காமேஸ்வரன் அப்படின்னும் அந்த ஆக்கிரகத்தை காமேஸ்வரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த காமேஸ்வரி தான் லலிதா மகா திரிபுரசுந்தரி. அந்த அம்பாளைத்தான் சௌந்தர்யலகரியில் ஆதிசங்கர பகவத்பாதால் வர்ணிச்சிருக்கார். நம்ம அந்த அம்பாளோடு மூலமந்திரமான அந்த மூலமந்திரத்தோடு எக்ஸ்பான்ஷனாக சொல்லாம் அப்படிங்கிறதான அந்த லலிதா திரிஷதியில் காமேஸ்வரசங்க வாசின்யே நமஹ, காமேஸ்வர ஆலிங்கிதாங்கே நமஹ, காமேஸ்வரதகப்பிரதாயே நமஹ, காமேஸ்வர பிரணயின்யே நமஹ, காமேஸ்வர விலாசின்யே நமஹ, காமேஸ்வர தபஸ்தியே நமஹ இப்படின்னு அம்பாளை வர்ணிக்கிறார். அந்த அம்பாள் தான் சிருஷ்டிஸ்திதி சம்ஹாரத்துக்கு காரணம். சிருஷ்டிஸ்திதி திரோதான சங்கல்பாயே நமோ நமஹ, ஸ்ரீ ஷோடசாட்சரி மந்திர மத்தியகாயே நமோ நமஹ, சாட்சாத் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மனோஜாயே நமோ நமஹ, சர்வ வேதாந்த சித்தாந்த சுதத்வாயே நமோ நமஹ இப்படியெல்லாம் அம்பாளுக்கு அஷ்டோத்திரத்திலே நம்ம அம்பாளை வர்ணிக்கிறோம். அந்த அம்பாளோடு அந்த സൗന്ദര്യത്തെ വർണ്ണിக்கிறதான இந்த സൗന്ദര്യലഹരിക്ക് ഒരുപാട് പ്രാധാന്യമുണ്ട്. എന്നത് பார்த்தோமான சாதாரணமான ஒரு பக்தனுக்கு இல்லைன்னா பக்தக்கு அம்பாளை ஆராதனம் பண்ணுறதுக்கு இந்த சௌந்தர்யலகரி ஸ்லோகத்தை எல்லா ஸ்லோகம் சொல்கிற மாதிரி சொல்லலாம். இந்த சௌந்தர்யலகரியை பகவத்பாதால் தந்திரசாஸ்திரத்துக்கும் பிரயோஜனப்படும் அப்படிங்கிற ரீதியிலாக்க எழுதியிருக்கேன். அவருக்கு தந்திரசாஸ்திரവും வைதிக சாஸ்திரവും யோகசாஸ்திரവും அவருக்கு தெரியாத சாஸ்திரங்களே கிடையாது. இந்த சௌந்தர்யலகரியில் ഓരോ ശ്ലോകത്തുക്കുള്ളേയും അമ്പാളോട് அந்த பீஜ மந்திரங்களை பீஜாட்சரங்களை ரொம்ப பிரத்யேகமான காம்பினேஷனில் உபயோகம் பண்ணியிருக்கு. அதனால் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் நம்மளோட ஓரோ ஆக்ரக சாத்தியதைக்கும் அபீஷ்ட சித்திக்கும் அது மாதிரி நம்மளோட ரோகங்கள் மாறுறதுக்கு கஷ்டங்கள் மாறுறதுக்கு இதுக்கெல்லாம் வேண்டி இந்த சௌந்தர்யலகரியில் உள்ள ஓரோ ஸ்லோகத்தை அதுக்கு ஓரோ யந்திரம் போட்டு இன்ன ஸ்லோகத்துக்கு இன்ன யந்திரம் தந்திரத்தில் அந்த யந்திரம் போட்டு அந்த யந்திரத்தில் அந்த ஸ்லோகம் வச்சு அம்பாளை பூஜை பண்ணி அந்த யந்திரத்தை தரிக்கவோ அந்த யந்திரத்தை நம்ம கிரகத்தில் வைக்கவோ எல்லாம் செய்தானா நம்ம அபீஷ்ட சித்தி ஆகும். அப்படிங்கிற ஒரு ரீதியிலே அந்த சௌந்தர்யலகரியை உபயோகப்படுத்தலாம். அந்த ஸ்ரீவித்யா உபாசகாலெல்லாம் ஸ்ரீசக்கர பூஜை பண்ணுவாங்க. அந்த ரகோயாக கிரமாராத்தியாயை நமஹ அப்படிங்கிறது தான் இந்த ரகோயாகம் தான் இந்த ஸ்ரீசக்கர பூஜையில் நவாவரண பூஜையில் பண்ணப்படுற அந்தர்முக சமாராத்தியா பகுர்முக சுதுர்லபா. அப்போ அந்த அம்பாளை அந்த பாக்கியமாகவும் பூஜை பண்ணலாம், மனசுக்குள்ளேயும் பூஜை பண்ணலாம். நம்ம சரீரத்தையே ஸ்ரீசக்கரமாக பாவிச்சு அப்படி பூஜை பண்ணுற ஒரு ரீதி தான் அந்த பாவனோபனிஷத் பிரகாரம் பண்ணுறதான ஒரு ரீதி. அந்த மாதிரி
இந்த சௌந்தரலகரியை ஒரு உபாசகாலுக்கு வந்து உபாசனைக்கு வேண்டி உபயோகித்து அந்த அம்பாளில் ஐக்கியமாகறதுக்கும் இந்த சௌந்தரலகரியை பிரயோஜனப்படுத்தலாம். அப்படி பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், உபாசனா மார்க்கம் எல்லாத்துக்கும் இந்த சௌந்தரலகரி பிரயோஜனப்படும். மட்டுமில்லை, நம்ம சாகித்யம் எடுத்து பார்த்தோம்னா சாகித்யத்தில் வர எல்லா நியமங்களையும் உட்படுத்தித்தான் இந்த சௌந்தரலகரியை எழுதியிருக்கார். சிகரணி அப்படிங்கிறதான ஒரு சந்தஸில் தான் இந்த சௌந்தரலகரி எழுதியிருக்கார். அதில் வந்து ஆദ്യത്തെ போர்ஷனில் 6 அக்ஷரம் ரசைஹி രുദ്രൈഹി அப்படின்னு വരും. അതിനോട് அந்த ലക്ഷണത്തിൽ രസൈഹിന്ന് 6 രസമുണ്ട്, 6 அக்ஷரம் ஆദ്യത്തെ போர்ஷன். 11 ருத்ரன் இருக்கிறதுனால ரெண்டாமത്തെ போர்ஷனில் 11 அக்ஷரம். அப்புறம் அதை கணம் திரிக்கிறது, இன்னென்ன ரீதியிலுள்ள கணங்கள் இதெல்லாம் சேர்ந்ததாக்கும் ശിഖരണി. அந்த சிகரம் அப்படின்னாலும் பர்வதம் அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான். அந்த பார்வதி அப்படிங்கிற அர்த்தம் தான், அந்த அம்பாளோட பேரே தான் அந்த சிகரணி அப்படிங்கிறதுக்கும் அர்த்தம். ஸோ அந்த ஒரு சந்தஸில் அப்படியும் சாகித்யபரமாகவும் எல்லாம் ரூல்ஸையும் அதில் இன்க்ளூட் பண்ணித்தான் இந்த சௌந்தரலகரி எழுதியிருக்கார். அதனால் ஒரு 100 ஸ்லோகம் 100 கிளாஸில் அது படித்து அதனோட அர்த்தமும் தெரிஞ்சுக்கலாம், அதை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உபாசனா மார்க்கத்தில் அந்த ஸ்லோகத்துக்கு என்னெல்லாம் அர்த்தம் உண்டு அப்படின்னும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த அம்பாளோட இந்த சௌந்தரியத்தை எல்லாரும் அனுபவித்து அறிஞ்சு அந்த அம்பாளோட பரிபூர்ண அனுகிரகத்துக்கு பாத்திரீபூதம் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சௌந்தரலகரி கிளாஸ் ஆரம்பிக்கிறது. எல்லாரும் இந்த கிளாஸில் சேர்ந்து அம்பாளோட அனுகிரகத்துக்கு பாத்திரீபூதமாகணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸ்ரீமாத்திரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம்.